வேற மாதிரி வாவ். ஒரு கடிக்கும் போது தெரிஞ்சுருக்கு எந்த அளவுக்கு முறுன்னு நல்லா சாஃப்டா இருக்குங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ரிஃபா ஸ்குவாட், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோவில் திருப்பி நம்ம மீட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்ன மாதிரி கண்டென்ட் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். கேஎஃப்சி சிக்கனை வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிட்லாம், அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டு நல்லா வியூஸாக போச்சு, நல்லா வரவேற்பு வந்துச்சு. அந்த சிக்கன் தான் இப்போ வந்து கண்டென்ட்டாக தான். நம்ம ஸ்குவாட் ஒரு ஆள் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணாப்பில், ப்ரோ கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நம்ம ஸ்குவாடுக்காண்டி இது கூட பண்ண மாட்டேனா, கண்டிப்பாக உங்களுக்காண்டி பண்ணுறேன். இதோ உங்களுக்காக. வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் தி பெஸ்ட் பண்ணிருங்க. அப்போ தான் தினம் ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹேர் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி நல்லா மொறுமொறுப்பு இருக்க 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அது கீழே விட கொட்டிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறங்க, நிறைய போட்டுறாதே, கொஞ்சமா போடுங்க. கொஞ்சம் அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துக்கிறங்க. அப்புறம் ஸ்குவாட் நல்லா பரட்டினாங்க. அப்புறம் நல்லா மாவு வந்து பரட்டிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச கறி இருக்குல்ல, இதெல்லாம் 3 மணி நேரம் ஊற வச்சோம். அந்த கறி அப்படியே எடுத்து அப்படியே மாவுல போட்டு அப்ளை பண்ணுங்க. நல்லா பரட்டிக்கிறங்க. நல்லா இந்த மசாலா இறங்கணும். இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரு முக்கு லேசாக முக்கி மறுபடியும் போய் விட்டு நல்லா வந்து இப்படி பரட்டி எடுத்துக்கிறங்க. நல்லா மாவு வந்து பெசைகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கிறங்க. அப்படியே பரட்டிட்டு அப்படியே பேரில் அடிக்காச்சு எல்லாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன் கருவாமல் இருக்கு. இப்போ வந்து சிக்கனை ஒன்றுனா நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் இது எப்படி இருக்கு? அப்படி மொறுன்னு ரியல் KFC சிக்கன் மாதிரி இருக்கா? நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணதான் இந்த அளவுக்கு நல்லா சமைச்சிருக்கோன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ வந்து இதை டேஸ்ட்டை பார்த்துட போகிறோம். தக்காளி சாஸும் வச்சுருக்கோம். தக்காளி சாஸில் அப்படியே டிக் பண்ணி சாப்பிட போகிறோம். டேஸ்ட் வச்சு பயங்கரமாக இருக்க போகுது. வேற மாதிரி வாவ். உங்களுக்கு கடிக்கும் போது தெரிஞ்சுக்க எந்த அளவுக்கு மொறுன்னு நல்லா சாஃப்டா இருக்குது. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நல்லா மேலே வந்து அவ்வளோ நல்லா மொறுப்பா இருக்கு. KFC கடையில் போய் KFC சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வேற லெவல். இந்த சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டா இருக்குங்க. செம்மையா சமைச்சோம். பயங்கரமாகவும் ருசிச்சாச்சு. உங்க ஸ்குவாடு சொன்னதான் நல்லா ஃப்ரைடு சிக்கனில் பண்ணுங்க, லெக் பீஸில் பண்ணுங்க அப்படின்னு. KFC சிக்கன், KFC ஃப்ரைடு சிக்கன் செம்மையாக சமைச்சிட்டோம். பயங்கரமாக ருசிச்சிட்டோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மொறுமுறுப்பு தாங்க. இந்த அளவுக்கு மொறுமுறுப்பாக வரும்னு எனக்கு தெரியாது. எண்ணெயில் அப்படியே பொறிச்சு தூக்க போகும்போது என்ன இவ்வளோ மொறுமுறுப்பாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். வேற மாதிரி ஓகே ஸ்குவாட், இது ஃபுல்லாத்தையும் நான் தனியாக கண்டு ருசிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டா இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்து வைக்கிறேன். அதில் வந்து DM தனியாக நாங்கள் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வரட்டா, பாய் பாய்.